அமரர் கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன் சுருக்கப்பட்ட பதிப்பு. அத்தியாயம் 78. மணிமேகலையை காப்பாற்று. வந்தியத்தேவன் மிக்க மனச்சோர்வு அடைந்திருந்தான். வீரதீர செயல்கள் புரிந்து உலகத்தையே பிரமிக்க வைக்க வேண்டும் என்னும் ஆர்வம் கொண்டிருந்தவனுக்கு பலரும் தன்னை பார்த்து பரிதாபம் கொள்ளும்படியான நிலையில் இருந்தது சிறிதும் பிடிக்கவில்லை. பாதாள சிறையை காட்டிலும் அரண்மனை அந்தப்புறத்து சிறை கொடியதாக அவனுக்கு தோன்றியது. பொன்னியின் செல்வரின் தயவினால் அவன் மீது கரிகாலனை கொன்ற குற்றத்தை சுமத்தாமலும் அதற்கான தண்டனை அளிக்காமலும் ஒருவேளை விட்டுவிடுவார்கள். ஆனால் அரண்மனையில் உள்ளவர்களுக்கெல்லாம் அவனை பற்றி ஒரு சந்தேகம் இருந்து கொண்டேதான் இருக்கும். அவனை களங்கம் உள்ளவனாகவே கருதுவார்கள். இளைய பிராட்டி அவனிடம் காட்டும் இரக்கமும் அனுதாபமும் அவ்வளவுடன் நின்றுவிடும். சோழ சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியாக முடிசூட்டிக் கொள்ளப் போகும் பொன்னியின் செல்வரின் திருத்தமக்கையாரை கைப்பிடித்து மணந்து கொள்வது கனவிலும் நடக்காத காரியம். அரண்மனை பெண்கள் அவனை ஏதோ குற்றம் செய்து மன்னிப்பு பெற்ற சேவகனாகவே மதித்து நடத்துவார்கள். அமைச்சர்களும் தளபதிகளும் அவனை அருவருப்புடன் நோக்குவார்கள். அரச குலத்தினரின் சித்தம் அடிக்கடி மாறக்கூடியது. இளவரசர் அருள்மொழிவர்மர் தான் அவன் மீது எத்தனை நாள் அபிமானம் காட்டி வருவார் என்பது யாருக்கு தெரியும்? இங்கே இந்த அரண்மனை அந்தப்புற அறையில் ஒளிந்து உயிர் வாழ்வதில் என்ன பயன்? அவ்வாறெல்லாம் எண்ணமிட்டுக் கொண்டு வந்தியத்தேவன் அந்த அறையின் அங்குமிங்கும் வட்டமிட்டு உலாவிக் கொண்டிருந்தான். அடிக்கடி அந்த அறையின் பக்கத்து சுவரில் இருந்த பலகணியிலும் ஓரமாக வந்து நின்று ஆவலுடன் வெளியே பார்த்தான். அரண்மனையின் ஒரு கோடியில் இருந்த மேல் மாடத்து அறையில் அவன் இருந்து வந்தான். அதையொட்டி வடவாறு சென்று கொண்டிருந்தது. அங்கே அரண்மனையின் வெளிச்சுவரே தஞ்சைபுரி கோட்டையின் வெளிச்சுவராகவும் அமைந்திருந்தது. அந்த பலகணி வழியாக கீழே குதித்தால் வடவாறு வெள்ளத்தில் குதித்து விடலாம், அல்லது செங்குத்தான சுவரின் வழியாக சிறிது பிரயத்தனத்துடன் இறங்கியும் வடவாற்று வெள்ளத்தை அடையலாம். அந்த மேன்மாடத்திற்கு கீழே அரண்மனை பெண்கள் நதியில் இறங்கி குளிப்பதற்காக வாசலும் படித்துறையும் இருந்ததாக தோன்றியது. மேன்மாடத்திலிருந்து கீழே சென்று அந்த வாசலை அடைவதற்கு வழி எப்படி என்று தெரியவில்லை. அந்த புற தாதிமார்களுக்கும் அரசிலங்குமரிகளுக்கும் அது தெரிந்திருக்கும். அவன் தப்பிச் செல்வதாக இருந்தால் அவர்கள் அறியாமல் அல்லவா செல்ல வேண்டும்? பலகனி ஓரத்தில் நின்று இவன் இவ்வாறு சிந்தனை செய்து கொண்டிருந்த போது சற்று தூரத்தில் தோன்றிய ஒரு காட்சி அவனை திடுக்கிடச் செய்தது. அவன் இருந்த அரண்மனைக்கு அடுத்த அரண்மனை தோட்டத்தில் ஒரு பெண் தலைவிரி கோலமாக பித்து பிடித்தவள் போல ஓடிக்கொண்டிருந்தாள். ஆகா, அது பெரிய பழுவேட்டரையரின் அரண்மனை தோட்டம் போலல்லவா இருக்கிறது? ஆம் ஆம், அந்த தோட்டம்தான். அதில் பித்து பிடித்தவள் போல ஓடுகிற பெண் யார்? மணிமேகலை போலல்லவா இருக்கிறது. அவளுக்கு என்ன நேர்ந்து விட்டது? எதற்காக அப்படி ஓடுகிறாள்? அவளுக்கு பின்னால் அவளை தொடர்ந்து பிடிப்பதற்காக ஓடுகிறவர்களைப் போல இன்னும் இரு முதிய பெண்கள் ஓடினார்கள். ஆனால் அவர்கள் வர வர பின்தங்கி வந்தார்கள். மணிமேகலையை அவர்கள் பிடிப்பது இயலாத காரியம். அதோ அவள் வெளிமதில் சுவரண்டை வந்துவிட்டாள். சுவர் ஓரமாக வளர்ந்திருந்த ஒரு மரத்தை பிடித்து கொண்டு மதில் சுவரில் ஏறிவிட்டாள். ஐயோ, என்ன காரியம் செய்கிறாள்? கடவுளே, மதில் சுவரிலிருந்து தலை குப்பர நதியின் வெள்ளத்தில் விழுந்து விட்டாலே. அதற்கு மேலே அவனால் சும்மா நிற்க முடியவில்லை. அரண்மனை மேல் மாடத்திலிருந்து பலகணியின் வழியாக வெளிவந்து ஆற்று வெள்ளத்தில் குதித்தான். சில கண நேரம் மூச்சு திணறி பின்னர் சமாளித்துக் கொண்டு நாலாபுரமும் பார்த்தான். ஆம், அவன் குதித்த இடத்துக்கு அருகில் படித்துறை மண்டபமும் அதற்கு உள்ளிருந்து வரும் வாசலும் காணப்பட்டன. அதற்கு எதிர் திசையிலேதான் சற்று தூரத்தில் மணிமேகலை மதில் மேலிருந்து கீழே குதித்தாள். நல்ல வேளையாக ஆற்று வெள்ளம் அவனை நோக்கி வந்து கொண்டிருந்தது. மணிமேகலையும் வெள்ளத்தில் மிதந்து வந்ததால் அவனை நோக்கித்தான் வர வேண்டும். தட்டு தடுமாறி நதியின் கரையோரத்தை வந்தியத்தேவன் அடைந்தான். ஆற்று வெள்ளத்தை எதிரிட்டுக் கொண்டு விரைவாக நடந்து சென்றான். ஆகா, அதோ மணிமேகலை மிதந்து வருகிறாள். அவள் உடம்பில் உயிர் இருக்கிறதா? வெள்ளத்திலே பாய்ந்து சென்று மணிமேகலை இரு கரங்களினாலும் தூக்கி எடுத்து கொண்டான். மணிமேகலையை படித்துறையில் கொண்டு வந்து சேர்த்தான். நீரில் மூழ்கியதனால் கனத்திருந்த மணிமேகலையை தூக்கி கொண்டு நதியில் நடந்த போது அவனுக்கு மூச்சு வாங்கியது. அவளை மேலும் தூக்கி கொண்டு நடப்பது இயலாத காரியமாக தோன்றியது. எனவே படித்துறையின் மேல்படி அகலமாக இருந்ததை பார்த்து அதன் மீது மணிமேகலையை படுக்க வைத்தான். பின்னர் என்ன செய்வது என்று ஒரு கணம் யோசித்தான். அவளை மூர்ச்சை தெளிவித்து உயிர்ப்பிக்கும் காரியம் தன்னால் ஆகக்கூடியதில்லை. உடனே யாராவது ஒரு பெண்ணின் உதவி தேவை. அரண்மனைக்குள் சென்று அங்கிருந்து யாரையாவது அழைத்து வர வேண்டும். படித்துறைக்கு அரண்மனைக்குள்ளே இருந்து வருவதற்காக அமைந்த வாசல் அவன் கண்முன் காணப்பட்டது. அதன் அருகில் சென்று சாத்தியிருந்த கதவின் மீது தன் உடம்பில் மிச்சமிருந்த பலம் முழுவதையும் பிரயோகித்து மோதினான். அதிர்ஷ்டவசமாக கதவின் உட்புறத்தாட்பால் நகர்ந்து கதவு திறந்து கொண்டது. திறந்த கதவின் வழியாக புகுந்து ஓடினான். சிறிது தூரம் அது குறுகிய பாதையாகவே இருந்தது. பின்னர் தாழ்வாரங்களும் முற்றங்களும் வந்தன. அங்கே எல்லாம் யாரையுமே காணவில்லை. இங்கே யாரும் இல்லையா?
ஒரு பெண்ணை காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லையா என்று அலறிக்கொண்டே அங்குமிங்கும் ஓடினான். கடைசியாக ஒரு பெரிய மண்டபத்தின் வாசலில் சேவகர்கள் இருவர் அவனை வழிமடக்கி நிறுத்த முயன்றார்கள். அவர்களை மீறி தள்ளிக்கொண்டு உள்ளே புகுந்தான். அங்கே சக்கரவர்த்தி உன்னதமான சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பதையும் ஆடவர்கள் பெண்கள் பலர் சூழ்ந்து நிற்பதையும் கண்டு திகைத்து போனான். முதலில் அவர்கள் கண்களில் எதிர்பட்ட பெண்மணி பூங்குழலி என்று தெரிந்து கொண்டதும் அவனுக்கு சிறிது தைரியம் உண்டாயிற்று. சமுத்திரகுமாரி, சமுத்திரகுமாரி, மணிமேகலை ஆற்றில் விழுந்து விட்டால் உடனே வந்து காப்பாற்று என்று அலறினான். அத்தியாயம் 79. நெடுமரம் சாய்ந்தது. ஆஸ்தான மண்டபத்திற்குள் அந்தப்புற பெண்கள் வருவதற்கென்று ஏற்பட்ட வாசல் வழியாக வந்தியத்தேவன் புகுந்தான். அதனால் அவன் முதலில் அங்கிருந்த பெண்களை பார்க்கும்படி நேர்ந்தது. அவர்களில் எல்லோருக்கும் பின்னால் ஒதுங்கி நின்ற பூங்குழலி ஏதோ சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தாள். வந்தியத்தேவன் ஈரத் துணிகளுடன் அலங்கோலமாக உட்புகுந்ததை கண்டு திடுக்கிட்டாள். அவளை பார்த்தவுடனேதான் வந்தியத்தேவனும் மணிமேகலைக்கு நேர்ந்த விபத்தை பற்றி கூறினான். அது அவளுடைய காதில் விழுந்தது. அவள் அருகில் இருந்த இளைய பிராட்டி குந்தவை மற்றும் வானதி ஆகியோரின் காதிலும் விழுந்தது. அவர்கள் மூவரும் வந்தியத்தேவன் புகுந்த வாசல் வழியாக விரைந்து சென்றார்கள். தண்ணீர் சொட்டியிருந்த அடையாளத்தை கொண்டு அவன் வந்த வழியை கண்டுபிடித்துக் கொண்டு சென்றார்கள். வந்தியத்தேவனை தொடர்ந்து வந்த சேவகர்கள் பரபரப்புடன் உள்ளே புகுந்து, சக்கரவர்த்தி மன்னிக்க வேண்டும், இந்த பைத்தியக்காரன் அரண்மனை படித்துறை கதவு வழியாக புகுந்து ஓடி வந்தான். நாங்கள் தடுத்தும் கேட்கவில்லை என்று அச்சேவகர்கள் சொல்லிவிட்டு வந்தியத்தேவனை தங்களுடன் இழுத்துச் செல்ல முயன்றார்கள். பார்த்திபேந்திரன் சக்கரவர்த்தியின் சன்னிதானம் என்பதையும் மறந்து பாய்ந்து சென்று வந்தியத்தேவனுடைய தோள்களில் ஒன்றை பலமாக பற்றி கொண்டான். இவன் பைத்தியக்காரன் அல்ல, கொலைகாரன், ஆதித்த கரிகாலரை கொன்ற வஞ்சக துரோகி என்று கூறிக்கொண்டே அவனை பிடித்து இழுக்க முயன்ற சேவகர்களை ஜாடையினால் அப்புறப்படுத்தினான். பார்த்திபேந்திரனை பின்தொடர்ந்து கந்தமாறனும் ஓடிச் சென்று வந்தியத்தேவனுடைய இன்னொரு தோளையும் இறுக பிடித்து கொண்டான். இருவருமாக அவனை இழுத்து கொண்டு வந்து சுந்தர சோழ சக்கரவர்த்தி அமர்ந்திருந்த தர்ம பீடத்திற்கு எதிரில் நிறுத்தினார்கள். சக்கரவர்த்தி வந்தியத்தேவனை ஏறிட்டு பார்த்துவிட்டு, பால்வடியும் முகமுள்ள இந்த பிள்ளையா என் மகனை கொன்றதாக சொல்கிறீர்கள்? என்னால் நம்ப முடியவில்லையே. இவன்தான் ஆதித்த கரிகாலரிடமிருந்து எனக்கு ஓலை கொண்டு வந்தான் என்றார். ஆமையா, இவன்தான் ஓலை கொண்டு வந்தான். இவன்தான் தஞ்சை கோட்டைக்கு வெளியே மூடு பல்லக்கில் வந்த நந்தினி தேவியை சந்தித்து ரகசியம் பேசினான். இவனேதான் இக்கோட்டையிலிருந்து முன்னொரு தடவை தப்பி ஓடினான். இப்பொழுதும் பாதாள சிறையிலிருந்து தப்பித்து ஓடினான் என்றார் சின்ன பழுவேட்டரையர். பொன்னியின் செல்வர் இத்தனை நேரமும் செயலற்று நின்றார். பிறகு கம்பீரமாக நடந்து முன்னால் வந்து வந்தியத்தேவன் அருகில் நின்றார். தந்தையே, இந்த வல்லத்து இளவரசர் என் உயிருக்குயிரான நண்பர். இலங்கையிலும் நடுக்கடலிலும் எனக்கு நேர்ந்த அபாயங்களில் என்னை காப்பாற்றியவர். இவர் மீது குற்றம் சுமத்துவது என் மீது குற்றம் சுமத்துவதை போலாகும் என்றார். அவருடைய குரலில் துணித்த அதிகார தோரணை எல்லோரையும் சிறிது நேரம் மௌனமாக இருக்கச் செய்தது. பின்னர் முதன் மந்திரி அனிருத்தர், பொன்னியின் செல்வா, சிறிது யோசித்து பாருங்கள். அவர் மீது குற்றம் என்னமோ ஏற்கனவே சாட்டிவிட்டார்கள். ஆகையால் விசாரித்து உண்மையை தெளிவாக்கி விடுவது நல்லதல்லவா என்றார். உடனே பார்த்திபேந்திரன், ஆமையா, தாங்கள் நாளை சோழ சிம்மாசனத்தில் ஏறப்போகிறவர். இப்பேற்பட்ட குற்றவாளியானாலும் தண்டிக்கவோ மன்னிக்கவோ தங்களுக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் விசாரணையே வேண்டாம் என்று சொல்வது நல்லதா? வீண் சந்தேகங்களுக்கு இடம் தருமல்லவா என்றான். அத்துடன் நமது இளவரசர் இன்னொரு விஷயத்தையும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இளவரசர் தாம் சிம்மாசனம் ஏறுவதற்காக இந்த வந்தியத்தேவனை அனுப்பி தம் தமையனை கொல்ல சதி செய்ததாக ஒரு வதந்தி பரவி வருகிறது. அதற்கு இடம் தரக்கூடாது அல்லவா என்றான் கந்தமாறன். இதை கேட்டு அங்கிருந்த அனைவரும் பயங்கரமடைந்து நின்றார்கள். சம்புவரையர் மட்டும் முன்வந்து கந்தமாறனை கன்னத்தில் ஓங்கி ஓர் அறை அறைந்து, அடே மூடா, உன்னால் நமது பழமையான வம்சமே நிர்மூலமாகிவிடும் போலிருக்கிறதே. சமய சந்தர்ப்பம் தெரியாமல் உளறுவதில் உனக்கு நிகர் வேறு யாரும் இல்லை என்று கோபமாக சொன்னார். கந்தமாறன் அவனுடைய தந்தையை வெறித்து நோக்கினான். அவனுடைய உதடுகள் துடித்தன. அடுத்த நிமிஷம் அவன் என்ன செய்திருப்பானோ என்ன சொல்லியிருப்பானோ தெரியாது. நல்ல வேளையாக அந்த சமயத்தில் பெரிய பழுவேட்டரையர் ஓரடி முன்வந்து சம்புவரையரை பிடித்து கொண்டார். தொண்டையை முன்போல் கனைத்து கொண்டு, சம்புவரையரே, கொஞ்சம் பொறுங்கள், அவன் மீது சீற்றம் கொள்ள வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டே சம்புவரையரை பிடித்து இழுத்து சிறிது அப்பால் கொண்டு போய் நிறுத்தினார். இந்த வார்த்தைகளினால் ஏற்பட்ட வியப்பும் திகைப்பும் தீருவதற்குள் அந்த முதுபெரும் கிழவர் மேலும் கூறினார். சக்கரவர்த்தி, அடியேனுடைய கடைசி வார்த்தைகளை சிறிது செவிமெடுத்து கேளுங்கள். தூமகேது தன்னுடைய தீய காரியத்தை செய்துவிட்டு மறைந்து விட்டது. தங்கள் தீர புதல்வர் ஆதித்த கரிகாலரும் மறைந்து விட்டார். ஆனாலும் தங்கள் குலத்து முன்னோர்களும் என் குலத்து முன்னோர்களும் ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்து ஸ்தாபித்த சோழ சாம்ராஜ்யத்திற்கு நல்ல காலம் இருக்கிறது. இன்னும் நெடுநாள் இந்த சாம்ராஜ்யம் நிலைத்திருக்கப் போகிறது. விரிந்து பரவி மகோன்னத நிலையை அடையப் போகிறது. ஆகையினாலே கதைகளிலே கூட கேட்டறியாத பெரிய விபத்திலிருந்து இந்த சோழ குலமும் சாம்ராஜ்யமும் தப்பியது.
அவ்விதம் தப்புவதற்கு முக்கிய காரணமாயிருந்தவன் இந்த வானர்குல வீரன் வந்தியத்தேவன் தான். இடும்பன்காரி சம்புவரையர் அரண்மனையில் சேவகனாக இருந்தான். மதுரை ஆபத்துதவிகளுக்கும் அவன் ஒற்றனாக உதவி வந்தான். அவனை பயமுறுத்தி அச்சமயம் கடம்பூர் அரண்மனையின் வேட்டை அறையில் மதுரை ஆபத்துதவிகள் இருப்பதை அறிந்தேன். ஆதித்த கரிகாலர் நந்தினியின் அறைக்கு சென்றிருப்பதையும் மணிமேகலையும் வந்தியத்தேவனும் அங்கே ஒளிந்து கொண்டிருப்பதையும் அறிந்தேன். நந்தினிக்கும் கரிகாலருக்கும் நடக்கும் உரையாடல்களை ஒட்டு கேட்டு அவர்களுடைய ரகசியத்தை அறியும் ஆசை என் உறுதியை குலைத்துவிட்டது. நந்தினியின் அறைக்கு போக யாழ் களஞ்சியத்தின் மூலம் ஒரு ரகசிய வழி இருக்கிறது என்பதை அறிந்து அங்கே போய் சேர்ந்தேன். நல்ல சமயத்திலேதான் போய் சேர்ந்தேன். நந்தினியை பற்றிய உண்மையை அவள் வாயாலேயே சொல்ல கேட்டு அறிந்தேன். நந்தினியும் அவளைச் சேர்ந்தவர்களும் வீரபாண்டியனுடைய சாவிற்கு பழிவாங்குவதற்கு எவ்வளவு பயங்கரமான திட்டமிட்டிருக்கிறார்கள் என்பதையும் அறிந்து கொண்டேன். அந்த சதி வெற்றி பெறாமல் தடுக்க முயன்றேன். ஆனால் விதியை என்னால் வெல்ல முடியவில்லை. கரிகாலர் என் கண் முன்னாலேயே உயிரற்று கீழே விழுவதை பார்க்கும் துர்பாகியம் பெற்றேன். இவ்விதம் கூறிவிட்டு பெரிய பழுவேட்டரையர் தம் முகத்தை கையால் மூடிக்கொண்டு விம்மி விம்மி அழுதார். அந்த விம்மலின் ஒளி புயல் அடிக்கும் போது அலைகடலில் எழும் பேரோசையை ஒத்திருந்தது. யாரும் அச்சமயம் வாய் திறந்து பேச துணியவில்லை. அனைவருடைய உள்ளமும் அந்த வீரப்பெரும் கிழவரின் மாபெரும் துயரத்தைக் கண்டு இளகி போயிருந்தன. பெரிய பழுவேட்டரையர் மேலும் மேலும் பொங்கி வந்த விம்மலை தமது வைரம் பாய்ந்த இரும்பு நெஞ்சின் உதவியால் அடக்கிக் கொண்டார். முகத்திலிருந்து கையை எடுத்துவிட்டு சுற்றுமுற்றும் பார்த்தார். விதிவசத்தினால் ஆதித்த கரிகாலர் இறந்து விட்டார். ஆனால் துர்கா பரமேஸ்வரியின் கருணையினால் அதே சமயத்தில் பேராபத்துக்குள்ளான பொன்னியின் செல்வர் விதியையும் மதியினால் வென்று உயிர் தப்பினார். பிரபு, சக்கரவர்த்தி, பிரம்மராயரே, என் அருமை தோழர்களான சிற்றரசர்களே, சோழ சிம்மாசனத்தில் அருள்மொழிவர்மரை ஏற்றி வைத்து முடிசூடுங்கள். அவர் மூலமாக இந்த சாம்ராஜ்யம் மகோன்னதத்தை அடையப் போகிறது என்றார். முதன் மந்திரி அனிருத்தர், ஐயா, தங்கள் விருப்பம் நிறைவேறத்தான் போகிறது. ஆனால் கரிகாலர் எப்படி இறந்தார் என்று தாங்கள் கூறவில்லையே என்றார். அதை பற்றி ஏன் கேட்கிறீர்? கொன்ற கை யார் கையாயிருந்தால் என்ன? உண்மையில் அவருடைய மரணம் விதியினால் நேர்ந்தது என்றார் அந்த வீரக்கிழவர் நடுங்கிய குரலில். அது தெரியாவிட்டால் இதோ குற்றம் சுமத்தப்பட்டு நிற்கும் வாலிபன் மீது ஏற்பட்டிருக்கும் சந்தேகம் நீங்காது. கரிகாலன் மரணத்திற்காக இவனை தண்டிக்கும்படி நேரிடும் என்றார் முதன் மந்திரி அனிருத்தர். கத்தியை எறிந்து கரிகாலரை கொன்றவன் எவன் என்பது எனக்கு நன்றாக தெரியும் என்றார் பழுவேட்டரையர். யார் யார் அவன் என்று குரல்கள் எழுந்தன. ஆம் ஆம், அதை சொல்லிவிட வேண்டியதுதான். சொல்லாவிட்டால் உங்கள் சந்தேகம் தீராது. எல்லோரும் கேளுங்கள். இந்த வாலிபன் யாழ் களஞ்சியத்தில் ஒளிந்து கொண்டிருந்தான். நான் அதன் வழியாக இறங்கி வந்தேன். இவன் என்னை பார்த்து சத்தமிடக்கூடாது என்பதற்காக பின்னால் இருந்து இவன் கழுத்தை பிடித்து நெருக்கினேன். இவன் விழி பிதுங்கி உணர்விழந்து கீழே விழுந்து விட்டான். ஆதித்த கரிகாலரை கொன்றது யார் என்பது இவனுக்கு அச்சமயம் தெரிந்து கூட இருக்க முடியாது. அப்படியானால் கொன்றது யார், கொன்றது யார் என்று குரல்கள் மீண்டும் எழுந்தன. பழுவேட்டரையர் மேலும் பேச ஆரம்பித்தார். கத்தியை வீசி எறிந்தவன் நானேதான். இந்த என்னுடைய வலது கரம்தான். சோழ சக்கரவர்த்திகளுக்கு முடிசூட்டிய பரம்பரையில் வந்த இந்த கரம்தான் கத்தியை எறிந்தது. ஆனால் இளவரசர் கரிகாலர் மீது நான் கத்தியை எறியவில்லை. நந்தினியின் மீது எறிந்தேன். என்னை மோகவலையில் ஆழ்த்தி துரோகப் படுகொலியில் வீழ்த்திய அந்த மாய பிசாசை கொன்றுவிட எண்ணி எறிந்தேன். குறிதவறி கரிகாலர் மீது விழுந்துவிட்டது என்றார். 100 ஆண்டு காலமாக பழுவூர் குலம் சோழகுலத்திற்கு செய்திருக்கும் தொண்டுகளுக்கெல்லாம் களங்கம் உண்டு பண்ணிவிட்டேன். அந்த களங்கத்தை எப்படி நீக்கப் போகிறேனோ தெரியவில்லை என்றார் பழுவேட்டரையர். அண்ணா, இதோ அந்த களங்கத்தை நான் போக்குகிறேன் என்று சின்ன பழுவேட்டரையர் கர்ஜித்துவிட்டு தமது கத்தியை உருவிக்கொண்டு அண்ணன் அருகில் விரைந்து வந்தான். சோழகுலத்திற்கு துரோகம் செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை பழிவாங்குவதாக நீயும் நானும் சபதம் ஏற்றிருந்தோம். அந்த சபதத்தை இப்போது நானே நிறைவேற்றுவேன். உன்னை இந்த கணமே கொன்று நம் குலத்திற்கு நேர்ந்த பழியை துடைப்பேன் என்று சின்ன பழுவேட்டரையர் கத்தியை ஓங்கினார். இளவரசர் அருள்மொழிவர்மரும் முதன் மந்திரி அனிருத்தரும் பாய்ந்து சென்று சின்ன பழுவேட்டரையரின் கைகளை பிடித்து கொண்டார்கள். அச்சமயத்தில் பெரிய பழுவேட்டரையர் கூறினார், தம்பி, நம் குலத்திற்கு என்னால் சேர்ந்த பழியை துடைக்கும் வேலையை உனக்கு வைக்க மாட்டேன். அத்துடன் தமையனை கொன்ற தம்பி என்ற பழியை உனக்கு ஏற்படுத்த மாட்டேன். இதோ துர்கா பரமேஸ்வரிக்கு என் சபதத்தை நிறைவேற்றுவேன் என்று கூறிக்கொண்டே தம் கையில் இருந்த சிறிய திருகு கத்தியை எடுத்து தமது மார்பை நோக்கி ஓங்கினார். ஐயா, வேண்டாம் என்று அருள்மொழிவர்மர் கூவிக்கொண்டு அவர் அருகில் பாய்ந்து வருவதற்குள் பெரிய பழுவேட்டரையர் தம் உத்தேசத்தை நிறைவேற்றிவிட்டார். நெடுங்காலம் வேர்விட்டு நெடித வளர்ந்திருந்த தேவதாரு மரம் வேருடன் பெயர்ந்து கப்பும் கிளையுமாக கீழே விழுவது போல தரையில் சாய்ந்தார். விழுந்த பெரிய பழுவேட்டரையரை நோக்கி சிலர் ஓடி வந்தார்கள். அதே சமயத்தில் கண்களை மூடிக்கொண்டு சிம்மாசனத்தில் சாய்ந்த சுந்தர சோழ சக்கரவர்த்தியை நோக்கி இன்னும் சிலர் ஓடினார்கள். மந்திராலோசனை சபை கலைந்தது.
அன்றிரவு பெரிய பழுவேட்டரையர் மரணத்துடன் போராடி கொண்டிருந்த போது பலர் வந்து அவரை பார்த்துவிட்டு சென்றார்கள். சக்கரவர்த்தியும் அருள்மொழிவர்மரும் அனிருத்தரும் இளைய பிராட்டி குந்தவையும் கூட வந்திருந்தார்கள். சோழர் குலத்திற்கும் சாம்ராஜ்யத்திற்கும் பெரிய பழுவேட்டரையர் செய்திருக்கும் சேவைகளை பற்றி சக்கரவர்த்தியும் மற்றவர்களும் பாராட்டி பேசினார்கள். அவர் இளம் வயதில் எத்தனையோ போர்க்களங்களில் செய்த தீரச் செயல்களை பற்றி கூறினார்கள். தக்கோலத்தில் தோல்வியடைந்து சிதறி ஓடிய சோழப்படையை அவர் திரட்டி அமைத்து தோல்வியை வெற்றியாக மாற்றிய செயலை வியந்து பாராட்டினார்கள். சோழ நாட்டின் தனாதிகாரியாக இருந்து திறமையாக நிர்வாகம் நடத்தியதை புகழ்ந்தார்கள். சென்ற 3 வருடத்து சம்பவங்களை பற்றி ஒரு வார்த்தையும் பேசாமல் விடைபெற்று புறப்பட்டார்கள். பின்னர் அவர்கள் நால்வரும் பெரிய பழுவேட்டரையர் படுத்திருந்த அறைக்குள்ளேயே அவர் பார்க்க முடியாத இடங்களில் மறைந்து நின்று கொண்டார்கள். அச்சமயம் சின்ன பழுவேட்டரையர் ஆழ்வார்க்கடியானை அழைத்து கொண்டு வந்தார். பெரிய பழுவேட்டரையருக்கு எதிரில் கொண்டு வந்து அவனை உட்கார வைத்துவிட்டு தாமும் அருகில் அமர்ந்தார். விரைவாக பார்வை மங்கி வந்த கண்களினால் பெரிய பழுவேட்டரையர் ஆழ்வார்க்கடியானை பார்த்துவிட்டு, ஆஹா, இந்த வைஷ்ணவன் இங்கு எதற்காக வந்தான் என்றார். ஐயா, நான் என் சகோதரியிடமிருந்து செய்தி கொண்டு வந்தேன். அது யார்? உன் சகோதரி யார்? என்னுடன் பல நாள் வளர்ந்த சகோதரி நந்தினியை சொல்கிறேன். ஐயா, நந்தினி தங்களுக்கு அவளுடைய நன்றியை தெரியப்படுத்தும்படி என்னை அனுப்பினாள். கரிகாலரை கொன்ற பழி அவள் மீது விழாதிருக்கும் பொருட்டு தாங்கள் அதை ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி தெரிவிக்க சொன்னாள். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் தங்கள் அன்பை மறக்க முடியாது என்று தெரிவிக்கும்படி சொன்னாள் என்றான் ஆழ்வார்க்கடியான். ஆஹா, அவள் இன்னும் அப்படி நினைக்கிறாளா? நினைத்து கொண்டு சந்தோஷப்படட்டும். எவ்வளவுதான் அவள் வஞ்சகம் செய்து எனக்கு தீங்கு புரிந்தாலும் அவளை என்னால் மறக்க முடியவில்லை. தன் உயிரை கொடுத்து சக்கரவர்த்தியை காப்பாற்றிய உத்தமியின் புதல்வி அல்லவா அவள் என்றார் பழுவேட்டரையர். ஏற்கனவே மரணத்தின் சாயை படர்ந்திருந்த அவருடைய முகத்தில் இப்போது லேசான புன்னகை தோன்றியது. வைஷ்ணவனே, யாராவது ஒருவரிடம் உண்மையை சொல்ல வேண்டும். உன்னிடம் சொல்கிறேன். நான் எரிந்த கத்தி இளவரசர் மீது விழவில்லை. அதற்கு முன்பே அவர் விழுந்து விட்டார். நானே இளவரசரை கொன்றதாக ஒப்புக்கொண்டதற்கு காரணம் நந்தினியின் மீது பழி விழாமல் தடுப்பதற்கு மட்டுமல்ல, அதைவிட 100 மடங்கு முக்கியமான காரணம் உண்டு. அருகில் வா, சொல்கிறேன். உன் நண்பன் வந்தியத்தேவன் இருக்கிறானே, அவன் அருமையான பிள்ளை. அவனுக்கு சோழகுலம் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறது. இளைய பிராட்டியின் உள்ளத்தை அவன் கவர்ந்து விட்டான். குற்றத்தை நான் ஒப்புக்கொண்டு என்னை பலி கொடுத்திருக்காவிட்டால் வந்தியத்தேவன் மீது யாராவது களங்கம் கற்பித்துக் கொண்டே இருப்பார்கள். இனி அவ்வாறு ஒருவரும் பேச துணிய மாட்டார்கள். வர வர மெலிந்து கொண்டு வந்த பெரிய பழுவேட்டரையரின் குரல் அடியோடு மங்கி நின்றது. அந்த தீர பெருங்கிழவரின் உயிர் சுடரும் அணைந்தது. அத்தியாயம் 80. பட்டாபிஷேகம். பொன்னியின் செல்வரின் முடிசூட்டு விழா விரைவிலேயே நடைபெறப் போகிறது என்று நாடு நகரமெல்லாம் தெரிந்து போயிருந்தது. மக்கள் ஒரே ஆர்வத்துடன் அந்த வைபவத்தை எதிர்நோக்கி இருந்தார்கள். ஆதித்த கரிகாலரின் அகால மரணம், மந்தாகினியின் உயிர் தியாகம், பெரிய பழுவேட்டரையரின் சபத நிறைவேற்றம் ஆகிய நிகழ்ச்சிகள் சக்கரவர்த்தியின் உள்ளத்தை பெரிதும் துன்புறச் செய்திருந்தன. ஆயினும் ராஜ்ய உரிமை சம்பந்தமான சச்சரவுகள் ஒரு மாதிரி தீர்ந்து போய் அருள்மொழிவர்மருக்கு முடிசூட்டுவதை சிற்றரசர்கள், பொதுமக்கள் அனைவரும் ஒருமுகமாக ஆதரித்தது அவருடைய நொந்து போன உள்ளத்திற்கு ஓரளவு ஆறுதல் அளித்து வந்தது. தை மாதம் பிறந்தவுடனே நல்ல நாள் குறிப்பிட்டு பொன்னியின் செல்வரின் தலையில் சாம்ராஜ்ய பாரத்தை சுமத்திவிட்டு காஞ்சிக்கு புறப்பட்டு செல்ல சக்கரவர்த்தி முடிவு செய்திருந்தார். அங்கே தமது வீரப்புதல்வன் கரிகாலன் தமக்கென்று நிர்மாணித்த பொன் மாளிகையிலேயே மிச்சமுள்ள தம் வாழ்நாளை கழித்துவிடவும் தீர்மானித்திருந்தார். அருள்மொழிவர்மருக்கு திருமுடி சூட்டு விழா நெருங்க நெருங்க சோழ நாடு முழுவதும் ஒரே கோலாகலமாகி வந்தது. பொன்னியின் செல்வருக்கு பொன்முடி சூட்டுவது குறித்து மக்களிடையில் மாறுபட்ட அபிப்பிராயமே காணப்படவில்லை. மதுராந்தகத்தேவர் விஷயத்தில் ஆள் மாறாட்டம் நடந்திருக்கிறது என்ற விவரம் பொதுமக்களில் யாருக்குமே தெரிந்திருக்கவில்லை. அரச குடும்பத்தினரையும் அவர்களுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டவர்களையும் தவிர வேறு யாருக்கும் அந்த செய்தி தெரியாது. பழைய மதுராந்தகர் பெரும்பாலும் அரண்மனைக்குள்ளேயே பொழுதை கழித்தார். மிக அபூர்வமாகவே வெளியே புறப்பட்டார். அந்த சந்தர்ப்பங்களிலும் அவர் பொதுமக்களுடன் கலந்து பழகுவதில்லை. அவருக்கு முடிசூட்டும் பேச்சு நடந்து கொண்டிருந்த போது மூடு பல்லக்கில் வைத்து அவரை அழைத்து கொண்டு போவது வழக்கமாக இருந்தது. அவருடைய அங்க அடையாளங்களை கூர்ந்து கவனிக்க பொது ஜனங்களுக்கு சந்தர்ப்பம் ஏற்படவில்லை. ஆகையால் பழைய மதுராந்தகத்தேவர் போய் புதிய மதுராந்தகத்தேவர் வந்துள்ள விவரமே மிக பெரும்பாலான மக்களுக்கு தெரியாமல் இருந்தது. முடிசூட்டு விழாவிற்கு 2 தினங்களுக்கு முன்னால் இருந்து சோழ நாட்டின் 4 திசைகளிலிருந்தும் ஜனங்கள் தஞ்சையை நோக்கி வரத் தொடங்கிவிட்டார்கள். தஞ்சை கோட்டைக்கு வெளியே ஒரே ஜனசமுத்திரமாக காட்சியளித்தது. கோட்டையின் வாசற் கதவுகள் திறந்து விடப்பட்டன. கோட்டைக்குள் போவதற்கும் வெளியே வருவதற்கும் முன்னம் இருந்த கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டன.
முடிசூட்டு நாளை தள்ளி வைத்துக் கொண்டால் சமாளிக்க முடியாத கூட்டம் சேர்ந்துவிடும் என்றுதான் தை பிறந்தவுடனேயே நாள் குறிப்பிட்டிருந்தார்கள். மகுடாபிஷேகத்திற்குரிய வேளை நெருங்குவதற்கு வெகு நேரம் முன்னதாகவே பட்டாபிஷேக மண்டபத்தின் வாசலில் ஜனத்திரள் சேர ஆரம்பித்து விட்டது. மகுடாபிஷேக மண்டபத்திற்குள் அரண்மனையைச் சேர்ந்தவர்கள் வருவதற்கு தனியாக பின்புற பாதை இருந்தது. அதன் வழியாக சுந்தர சோழரும் வானமாதேவியும் அவர்களை தொடர்ந்து செம்பியன் மாதேவி, மதுராந்தகர், பூங்குழலி, குந்தவை பிராட்டி, வானதி ஆகியவர்களும் வந்து சேர்ந்தார்கள். முதன் மந்திரி அனுருத்தர், சின்ன பழுவேட்டரையர், சம்புவரையர், சேனாதிபதி பூதி விக்ரமகேசரி, மலையமான் மிலாடுடையார் மற்றும் சிற்றரசர்கள், சமந்தகர்கள், வர்த்தக கண தலைவர்கள், கோட்டத் தலைவர்கள், பெருந்தர அதிகாரிகள், சிவாச்சாரியார்கள், விண்ணகர பட்டர்கள், தமிழ் பெரும் புலவர்கள் ஆகியோர் வாசலில் கூடியிருந்த பெரும் ஜன கூட்டத்தில் புகுந்து முண்டியடித்துக் கொண்டு உள்ளே வந்து சேர்ந்தார்கள். கடைசியில் பொன்னியின் செல்வரும் வல்லவரையன் வந்தியத்தேவனும் தாமரை மலர் போல அமைந்த திறந்த தங்க ரதத்தில் அமர்ந்து மகுடாபிஷேக மண்டபத்தின் வாசலை அடைந்த போது பூரணச்சந்திரனை கண்ட அலைகடலை போல அந்த ஜனசமுத்திரம் கரகோஷம் முழக்கி ஆரவாரம் செய்தது. மகுடாபிஷேகத்திற்குரிய வைதீக சடங்குகள் எல்லாம் நடந்தேறின. சோழகுலத்து மன்னர்கள் வழிவழியாக பட்டாபிஷேக தினத்தன்று தலையில் சூட்டிக்கொள்ளும் மணிமகுடம், மார்பில் அணியும் நவரத்தின மாலை, இடையில் தரிக்கும் உடைவாள், கையில் ஏந்தும் செங்கோல் ஆகியவற்றை ஒரு பெரிய சித்திர தாம்பாளத்தில் வைத்து சபையில் பெரியவர்கள் முன்னால் எல்லாம் கொண்டு போனார்கள். அவர்கள் அத்தாம்பாளத்தை தொட்டு ஆசி கூறினார்கள். பின்னர் ஆஸ்தான புலவராகிய நல்லான் சாத்தனார் எழுந்து நின்றார். அவருக்கு பின்னால் கையில் யாழ் பிடித்தபடி மங்கை ஒருத்தி நின்று யாழின் நரம்புகளை மீட்டி இனிய சுருதியை எழுப்பினாள். புலவர் நல்லான் சாத்தனார் சோழகுலத்தின் தொல்பெருமையையும் அக்குலத்தில் பரம்பரையாக வந்து புகழ்பெற்ற வீர மன்னர்களின் வரலாற்றையும் இசையுடன் கலந்த சந்தப்பாடலாக பாடலுற்றார். சூரிய வம்சத்திலே தோன்றிய மனுமாந்தாவின் குலத்தில் சிபி என்னும் மன்னன் இருந்தான். அவன் ஒரு புறாவிற்கு தான் அளித்த வாக்கை நிறைவேற்றி அதன் உயிரை காப்பதற்காக தன் உடலின் சதையை அறுத்து கொடுத்தான். அத்தகைய சிபியன் வம்சத்தில் அவனுக்கு பின் தோன்றியவர்கள் செம்பியன் என்று குலப்பெயர் சுட்டிக்கொண்டு பெருமையடைந்தார்கள். செம்பியர் குலத்தில் ராஜகேசரி என்று ஒரு பேரரசன் தோன்றினான். அவன் மகன் பரகேசரி என்று புகழ் பெற்றான். அவர்களுக்கு பின் தோன்றிய மன்னர்கள் கோ ராஜகேசரி என்றும் கோப்பரகேசரி என்றும் மாற்றி மாற்றி பட்டம் சூட்டிக்கொண்டு வந்தார்கள். பசுவுக்கு நீதி வழங்குவதற்கு தன் அருமை புதல்வனை பலி கொடுத்த சோழ மன்னர் மனுநீதி சோழன் என்று பெயர் பெற்றான். இவனுக்கு பிற்காலத்தில் பூம்புகார் நகரில் கரிகால் பெருவளத்தான் என்னும் மன்னன் மூவுலகங்களிலும் தன் புகழ் பரப்பி விளங்கினான். அவன் சோழ நாட்டு பெரும்படையுடன் வடக்கே இமயமலை வரையில் படையெடுத்துச் சென்று அம்மலையின் பனிமூடிய சிகரத்தில் சோழகுலத்து புலி லட்சணையை பொறித்தான். இவன் வழியில் நலங்கிள்ளி, நெடுங்கிள்ளி, குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளிவளவன், சிவபெருமானுடைய பரமபக்தனாகிய கோப்பெருஞ்சோழன் ஆகியவர்கள் இப்புராதன குலத்திற்கு பெயரும் புகழும் அளித்து சிவபதம் அடைந்தார்கள். உலகத்துக்கெல்லாம் ஒளியளிக்கும் சூரிய பகவானை கூட மாரிகாலத்து மேகங்கள் மறைத்து விடுவது போல சூரியனுடைய பரம்பரையில் வந்த சோழர் குலத்தை சில காலம் பல்லவ பாண்டிய பகை மேகங்கள் மறைத்திருந்தன. அந்த மேகங்களை சிதறடிக்கும் வஜ்ராயுதம் ஏந்திய தேவேந்திரனுக்கு இணையாக விளங்கிய சோழர் தோன்றினார். அந்த சோழர் குல புலியை கண்டதும் பெரும்பிடுகு முத்தரையன் எனும் எலி பீதி கொண்டு மாண்டு மறைந்தது. பல்லவர்களும் பாண்டியர்களும் மற்றும் பல அரசர்களும் விஜயால சோழரின் நட்பை கூறி அனுப்பிய தூதுவர்கள் சதா காலமும் அந்த மன்னரின் அரண்மனை முற்றத்தில் காத்திருந்தார்கள். அவ்விதம் உதவி கோரி வந்த அரசர்களுக்கு அபயம் அளித்து உதவி செய்யும் பொருட்டு விஜயால சோழர் பற்பல போர்க்களங்களுக்கு சென்று போர் புரிந்து தமது திருமேனியில் 96 விழுப்புண்களை பெற்றவரானார். விஜயால சோழரின் திருக்குமாரர் ஆதித்த சோழர் திருப்புறம்பயம் போர்க்களத்தில் பல்லவன் அபராஜிதன் பாண்டியனால் முறியடிக்கப்படும் தருவாயில் இருந்தபோது ஆதித்த சோழர் முயற்கூட்டத்தில் புலிபுகுவதைப் போல புகுந்து பாண்டிய படையை சின்னாபின்னம் செய்தார். பின்னர் தாம் செய்த உதவியை மதிக்காமல் நட்பு துரோகம் செய்த பல்லவனுக்கு புத்தி புகட்டும் பொருட்டு தொண்டை நாட்டிற்கு படையெடுத்துச் சென்று அபராஜிதனை அவன் இருந்த யானை மேல் பாய்ந்து வீர சொர்க்கத்திற்கு அனுப்பினார். தமது முன்னோராகிய கோச்செங்கணனை பின்பற்றி காவேரி நதி உற்பத்தியாகும் செய்ய பர்வதத்திலிருந்து பூம்புகார் நகரம் வரையில் 82 சிவாலயங்களை எடுப்பித்தார். ஆதித்த சோழரின் புதல்வராகிய பராந்தக சோழர் வெள்ளூரில் பாண்டியனை புறங்கண்ட அம்மன்னர் மதுரையையும் ஈழமும் கொண்டதுடன் சேரநாட்டு வேளப்படைக்கு ஒரு சிங்கமாக விளங்கினார். வடக்கே துங்கபத்திரை நதிக்கு அப்பால் இருந்த சலுக்கர்களும் வேங்கி மண்டலத்தாரும் பராந்தக சோழருடைய பெயரை கேட்டு சிம்ம சொப்பனம் கண்டவர்களைப் போல நடுங்கினார்கள்.
அவருடைய புகழை கேட்டு பொறுக்காமல் பொறாமை கொண்ட இரட்டை மண்டலத்து கன்னரதேவன் மாபெரும் படையை திரட்டிக் கொண்டு பராந்தக சக்கரவர்த்தியை போரில் புறங்காண வந்தான். பராந்தகரின் மூத்த புதல்வராகிய ராஜாதித்த தேவர் தக்கோலம் போர்க்களத்தில் கன்னரதேவனையும் அவனுடைய மாபெரும் கடல் போன்ற சேனையையும் முறியடித்து சின்னாபின்னம் செய்த பிறகு யானை மேல் துஞ்சி வீர சொர்க்கம் எய்தினார். பராந்தக சோழர் தில்லை சிதம்பரத்து நடராஜ பெருமான் ஆலயத்தில் பொன்மண்டபம் கட்டிய பின்னர் அப்பெருமானுடைய இணையடிகளை அடைந்தார். அவருடைய புதல்வர் சிவஞான கண்டராதித்த தேவர் சிவாலய பணிகள் செய்வதில் ஈடுபட்டிருந்து சிவபதத்தை அடைந்தார். அவருடைய காலத்தில் தொண்டை மண்டலத்தை பகைவர்களுடைய ஆதிக்கத்திலிருந்து விடுதலை செய்து சீட்புலி நாடு வரையில் புலிக்கொடியை நிலைநாட்டியவரான அரிஞ்சயத்தேவரும் தமது தமையனை பிரிந்து அதிக காலம் இருக்க மனமின்றி விண்ணுலகம் எய்தினார். அவருடைய திருப்புதல்வர் சுந்தர சோழ சக்கரவர்த்தி பின்னர் சோழ சிம்மாசனம் ஏறினார். தான் ஒளிந்திருந்த பொந்திலிருந்து வெளியில் தலை காட்டிய பாண்டிய நரியின் மீது பாய்ந்து அதை மீண்டும் பொந்துக்குள் ஒளிந்து கொள்ளும்படி செய்தார். சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் வெண்கொற்ற குடைநிழலில் 3 உலகமும் சிறிதும் கவலையின்றி நிர்பயமாக வாழ்ந்து வருகின்றன. இவ்வாறு ஆயிரம் ஆண்டுகளாக வீரப்புகழ் பெற்று விளங்கும் குலத்தில் வந்த பொன்னியின் செல்வரை எம்மொழிகளால் யாம் போற்ற முடியும். அவருடைய புகழை சொல்வதற்கு கலைமகளே பிறந்து வந்தால் ஒருவேளை சாத்தியமாக கூடும். எம்மை போன்ற மிக சாதாரண புலவர்களால் இயம்பத்தரமன்று. இவ்விதம் நல்லான் சாத்தனார் சோழகுலப் பெருமைகளை பாடி முடித்தார். அவருக்கு பிறகு வடமொழி புலவர்களும் புத்த பிக்ஷுக்களும் சிவாச்சாரியார்களும் வைஷ்ணவ ஆச்சாரியார்களும் வாழ்த்து கூறுவதற்கு காத்திருந்தார்கள். இவர்களை எப்படி சுருக்கமாக முடிக்க செய்வது என்பது பட்டாபிஷேக முகூர்த்தம் வைத்திருப்பவர்களுக்கு பெரும் கவலையாக போய்விட்டது. இதை கவனித்தார் பொன்னியின் செல்வர். நல்லான் சாத்தனார் சோழகுல பெருமையை கூறி வந்த போதெல்லாம் கை கூப்பி நின்று வணக்கத்துடன் கேட்டுக்கொண்டு வந்தவர் இப்போது அந்த புலவரை நோக்கி, ஐயா புலவரே, இத்தனை நேரமும் தாங்கள் கூறி வந்த புகழையெல்லாம் என் முன்னோரை பற்றியவை அல்லவே? இந்த புராதான பெருமை வாய்ந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து மணிமகுடம் சூட்டிக் கொள்வதற்கு தகுதியுள்ளவனாக நான் என்ன காரியம் செய்திருக்கிறேன்? அதை பற்றி கூறுவதற்கு கலைமகள் இங்கே இப்போது பிரசன்னமாவது சாத்தியமில்லையாதலால் தாங்களால் இயன்ற வரையில் சற்று எடுத்து இயம்பலாமே என்றார். புலவர் திகைத்து நின்றதை பார்த்த பொன்னியின் செல்வர், ஐயா, தாங்கள் திகைத்து நிற்பது இயல்பே. தங்கள் பேரில் குற்றமில்லை. அவ்வாறு என்னுடைய புகழை பாட்டில் அமைத்து பாடும்படியாக நான் இன்னமும் ஒரு காரியமும் செய்யவில்லை. இன்றுதான் தொடங்கப் போகிறேன் என்றார். அத்தியாயம் 81 தியாகச் சிகரம். அருள்மொழிவர்மர் தொடர்ந்து புலவரை பார்த்து கூறினார், ஐயா, தங்களை இன்னும் ஒன்று கேட்கிறேன். சிபி சக்கரவர்த்தி முதல் சிவஞான கண்டராதித்தர் வரை எங்கள் சோழகுலத்து மன்னர்களின் புகழை தாங்கள் விரித்துரைத்துள்ளீர்கள். அவையெல்லாம் இந்த புராதான குலத்தில் பிறக்கும் பாக்கியம் பெற்ற எனக்கு எவ்வளவு பொருத்தமோ அவ்வளவு என் சிறிய தந்தையும் மகான் கண்டராதித்த சோழரின் உத்தம திருப்புதல்வருமான மதுராந்தகத்தேவருக்கும் பொருத்தமாகுமல்லவா என்று கேட்டார். புலவர் ஆம் என்பதற்கு அறிகுறியாக தலையசைத்தார். சபையில் இருந்தவர்கள் அத்தனை பேரின் கண்களும் சுந்தர சோழரின் மறுபக்கத்தில் அடக்க ஒடுக்கத்துடன் அமர்ந்திருந்த மதுராந்தகத்தேவரின் மீது திரும்பின. இப்போதுதான் புதிதாக பார்ப்பது போல மதுராந்தகரை கூர்ந்து கவனிக்க தொடங்கினார்கள். முன்னமே மிக்க கூச்சத்துடன் அமர்ந்திருந்த மதுராந்தகர் இப்போது மேலும் சங்கோஜம் அடைந்தவராகி குனிந்த தலை நிமிராமல் இருந்தார். அருள்மொழிவர்மர் தொடர்ந்து சக்கரவர்த்தியின் பக்கம் திரும்பி நின்று அவர் கம்பீரமான குரலில் கூறலுற்றார். தந்தையே, தங்களிடத்தும் இங்கே விஜயம் செய்திருக்கும் பெரியோர்களுக்கும் மரக்குலத்தவர்களுக்கும் விண்ணப்பம் ஒன்று செய்து கொள்ள விரும்புகிறேன். நம் குலத்து முன்னோர்கள் அனைவரும் போர்க்களத்தில் புறமுதுகிடாத வீரர்கள் என்று புகழ் பெற்றது போலவே நீதி நெறியிலிருந்து அணுவளவும் தவறாதவர்கள் என்ற புகழையும் அடைந்து வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய வழியில் வந்தவனாகிய நான் நீதி நெறிக்கு மாறாக நடக்கலாகுமா? இன்னொருவருக்கு நியாயமாக உரிய பொருளையோ பதவியையோ அபகரிக்கலாமா? நம் ஆஸ்தான புலவர் நம் குல முன்னோர்களை பற்றி அழகான சந்தக்கவியில் பாடி வந்தபோது அவர்கள் அனைவரும் என் மனக்கண் முன்னால் வந்து தரிசனம் அளித்தார்கள். ராஜகேசரிகளும் பரகேசரிகளும் என்னை கருணை ததும்பும் கண்களால் நோக்கி, எங்கள் குலத்தில் உதித்த மகனே, இந்த சிம்மாசனம் உனக்கு உரியதா என்று சிந்தித்து பார் என்றார்கள். குமாரா, நீ இந்த சிம்மாசனத்தில் ஏறுவதற்கு உரியவனாக என்ன வீரச் செயல் புரிந்தாய்? சொல் என்று கேட்டார்கள். நான் அவர்களுக்கு மறுமொழி சொல்ல தயங்கினேன். பின்னர் மனதை திடப்படுத்திக் கொண்டு அவர்களை கைகூப்பி வணங்கி விண்ணப்பித்துக் கொண்டேன். சோழர் குலத்து முதல்வர்களே, நீங்கள் செய்த அரும்பெரும் செயல்களில் 1000ல் 1 கூட நான் செய்யவில்லை. ஆனால் உங்கள் ஆசியுடன் இனிமேல்தான் அத்தகைய காரியங்களை செய்ய போகிறேன்.
நீங்கள் நிலைநாட்டிய சோழகுலத்து புகழ் மேலும் வளர்ந்தோங்கி நீடூழி நிலைத்திருக்கும்படியான காரியங்களை செய்யப் போகிறேன். செயற்கரிய செயல்களை செய்யப் போகிறேன். உலகம் வியக்கும் செயல்களை புரியப் போகிறேன். வீராதி வீரராகிய நீங்களே பார்த்து மெச்சும்படியான தீரச் செயல்களை புரிந்து உங்கள் எல்லோருடைய வாழ்த்துக்களையும் பெறப்போகிறேன் என்று இவ்விதம் என்னுடைய குலத்து முன்னோர்களிடம் நான் தெரிவித்தேன். அவர்களும் முகமலர்ந்து எனக்கு அன்புடன் ஆசி கூறினார்கள். ஆவேச உணர்ச்சி ததும்புமாறு பொன்னியின் செல்வர் கூறி வந்த சொற்களை கேட்டு அந்த சபையில் இருந்த அனைவரும் உணர்ச்சி வசப்பட்டார்கள். அவர்களில் ஒருவர் வீரவேல் வெற்றிவேல் என்று முழங்கிய ஒலி பட்டாபிஷேக மண்டபத்தின் வெளியிலும் கேட்டது. அங்கே கூடியிருந்த மக்களிடையே பெரும் கிளர்ச்சியை உண்டாக்கியது. பொன்னியின் செல்வர் எல்லோருடனும் சேர்ந்து தாமும் வெற்றிவேல் வீரவேல் என்று முழங்கினார். முழக்கம் அடங்கியதும் கூறினார், தந்தையே, தங்கள் ஆசி நிறைவேறி நான் எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்க வேண்டும் என்றால் முதலில் என் உள்ளத்தில் நிம்மதி ஏற்பட வேண்டும். நேர்மையற்ற காரியம் எதையும் நான் செய்யவில்லை. என் குலத்து முன்னோர்கள் அங்கீகரிக்க முடியாத செயல் எதுவும் நான் புரியவில்லை. பிறருக்கு உரியதை நான் ஆசையினால் அபகரித்து கொண்டு விடவில்லை என்ற உறுதியை நான் அடைய வேண்டும். குல தர்மத்திற்கு ஒவ்வாத காரியத்தை இங்கே நான் செய்துவிட்டு புறப்பட்டேனானால் என் உள்ளம் என்னை வருத்தி கொண்டே இருக்கும். பகைவர்களிடம் போரிட்டு எப்படி வெற்றி கொள்வேன்? தர்மத்தை நிலைநாட்ட போராடுகிறோம் என்ற நம்பிக்கை என் மனதில் எப்படி ஏற்படும்? நான் இப்போது இன்னொருவருக்கு உரிமையாக வேண்டிய சிம்மாசனத்தை அபகரித்து கொண்டேன் என்றால் அதனால் சோழகுலத்திற்கு எத்தனை அபகீர்த்தி உண்டாகும்? என் வாழ்நாளெல்லாம் அதை பற்றி வேதனைப்பட்டு கொண்டே இருப்பேன். வேறு எந்த பெரிய காரியத்திலும் மனதை செலுத்த முடியாது. உற்சாகமாக செய்யவும் முடியாது. வெகு நேரம் குனிந்த தலை நிமிராமல் இருந்த மதுராந்தகத்தேவர் இப்போது பொன்னியின் செல்வரை அண்ணாந்து பார்த்து ஏதோ சொல்வதற்கு பிரயத்தனப்பட்டார். பொன்னியின் செல்வர் வந்தியத்தேவனை பார்த்து சமிக்ஞை செய்யவே அவ்வீரன் மதுராந்தகத்தேவர் பக்கத்தில் போய் நின்று கொண்டான். மதுராந்தகத்தேவர் பொன்னியின் செல்வரை பார்த்தபோது அவர் சோழகுலத்தின் புராதான மணிமகுடத்தை தமது கரங்களில் தாங்கிக் கொண்டிருப்பதை கண்டார். தந்தையே, விஜயால சோழர் முதல் நம் முன்னோர்கள் அணிந்து வந்த இந்த மணிமகுடத்தை தாங்கள் எனக்கு அளிக்க உவந்தீர்கள். சாமந்தர்கள், தளபதிகள், கோட்டத் தலைவர்கள், பொதுமக்கள் அனைவரும் இதை அங்கீகரித்தார்கள். ஆகையால் இந்த கிரீடம் இப்போது என் உடைமையாகிவிட்டது. என் உடைமையை நான் இஷ்டம் போல உபயோகிக்கும் உரிமை உண்டு அல்லவா? என்னை விட இந்த கிரீடத்தை அணிய தகுந்தவர் இங்கே இருக்கிறார். என்னை விட வயதில் மூத்தவர். இந்த சோழ ராஜ்யத்திற்கு என்னை விட அதிக உரிமை அவருக்கு நிச்சயமாக இருந்த போதிலும் அவர் அதை கோரவில்லை. நான் முடிசூட்டிக் கொண்டு சிம்மாசனத்தில் அமர்வதை பார்த்து மகிழ சித்தமாக இங்கு வந்திருக்கிறார். இந்த மணிமகுடத்தை மகான் கண்டராதித்தரின் குமாரரும் என் சிறிய தந்தையுமான மதுராந்தகத்தேவரின் தலையில் சூட்டுகிறேன். இவ்விதம் பொன்னியின் செல்வர் சொல்லிக்கொண்டே சக்கரவர்த்தியின் மறுபக்கத்தில் வீற்றிருந்த மதுராந்தகரின் அருகிலே சென்று அவரது சிரசில் கிரீடத்தை வைத்தார். மகுடத்தை வைக்கும் கால் மதுராந்தகர் அதை தடுக்காமல் இருக்கும் பொருட்டு வந்தியத்தேவன் முன்ஜாக்கிரதையாக அவர் பின்னால் நின்று அவருடைய தோள்கள் இரண்டையும் நட்புரிமையுடன் இறுக்கி பிடித்து கொண்டான். ஆனால் மதுராந்தகரோ அப்படி ஒன்றும் செய்ய முயலவில்லை. அவர் மெய்மறந்து தன் வசமிழந்து உண்மையிலேயே பித்து பிடித்தவர் போல நாலு புறமும் வெறிக்க பார்த்து கொண்டிருந்தார். மணிமகுடத்தை சூட்டியதும் பொன்னியின் செல்வர் கோப்பருகே ஸ்ரீ மதுராந்தக உத்தம சோழ தேவர் வாழ்க என்று முழங்கினார். சோழ சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி உத்தம சோழர் வாழ்க என்று வந்தியத்தேவன் பெருங்குரலில் கூவினான். இத்தனை நேரமும் பிரமித்து போய் நின்ற முதன் மந்திரி, அனிருத்தர் முதலியவர்கள் அனைவரும் இப்போது கோப்பரகேசரி மதுராந்தக சோழர் வாழ்க என்று முழங்கினார்கள். சுந்தர சோழ சக்கரவர்த்தி உணர்ச்சி மிகுதியால் பேசும் சக்தியை அடியோடு இழந்திருந்தபடியால் தம் கையில் இருந்த பல நிற மலர்களை மதுராந்தக உத்தம சோழர் மீது தூவினார். அரண்மனை பெண்மணிகளும் சக்கரவர்த்தியை பின்பற்றி மதுராந்தகர் மீது மலர் மாறி பொழிந்தார்கள். மதுராந்தகர் சிறிது திகைப்பு நீங்கியதும் எழுந்து நேரே செம்பியன் மாதேவியிடம் சென்று கும்பிட்டு நின்றார். அந்த மூதாட்டியின் கண்களிலிருந்து கண்ணீர் அருவி போல பொங்கி பொழிந்து கொண்டிருந்தது. மகனே, இறைவனுடைய திருவுள்ளம் இவ்வாறு இருக்கிறது. நீயும் நானும் அதற்கு எதிராக நடப்பது எப்படி சாத்தியம் என்றார். பொன்னியின் செல்வர் சபையில் கூடியிருந்த மற்ற புலவர்கள், பெருமக்கள், பட்டர்கள், பிக்ஷுக்கள் ஆகியோரை பார்த்து, நீங்கள் இனி உங்கள் வாழ்த்து கவிதைகளை உசிதப்படி மாற்றிக்கொண்டு சொல்லுங்கள் என்றார். அவர்களும் அவசரமாக வாழ்த்து கவிதைகளை மாற்றி அமைத்துக் கொண்டு பாடத் தொடங்கினார்கள். மதுராந்தக உத்தம சோழருக்கு மணிமகுடம் சூட்டப்பட்ட சிறிது நேரத்திற்குள்ளே அந்த செய்தி தஞ்சை வீதிகளில் கூடியிருந்த மக்களிடையே பரவிவிட்டது. அது விரைவாக பரவுவதற்கு வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் பெரிதும் காரணமாக இருந்தார்கள்.
பொன்னியின் செல்வர் கட்டளைப்படி அவர்கள் வீதிகளில் ஆங்காங்கே ஆட்களை நிறுத்தியிருந்தார்கள். அவர்களிடமெல்லாம் அவசரமாக சென்று சொல்லி கோப்பரகேசரி உத்தம சோழ தேவர் வாழ்க என்று முழங்கச் செய்தார்கள். இளவரசர் அருள்மொழிவர்மர் தமக்கு அளிக்கப்பட்ட ராஜ்யத்தை தம் சிறிய தந்தை மதுராந்தகருக்கு அளித்து விட்டார் என்ற செய்தி மக்களிடையே விரைந்து பரவிக் கொண்டிருந்தது. பொன்னியின் செல்வரின் பெருங்குணத்திற்கு இது உகந்ததே என்று அவர்கள் கருதினார்கள். ஏக காலத்தில் பலவாறு பேசிய பல்லாயிரக்கணக்கான குரல்களும் வாழ்க வாழ்க என்னும் முழக்கங்களும் சேர்ந்து புயல் காற்று அடிக்கும் போது அலைகடலில் கிளம்பும் பேரொளியைப் போல ஒலித்தன. கொஞ்ச நேரத்திற்கெல்லாம் அலங்கரிக்கப்பட்ட பட்டத்து யானையின் மீது அமைத்த பொன்மயமான அம்பாரியில் அமர்ந்து மதுராந்தக உத்தம சோழர் பவனி கிளம்பியதும் எல்லா சந்தேகங்களும் மக்களுக்கு தீர்ந்துவிட்டன. யானையின் கழுத்தில் யானைப்பாகனுடைய பீடத்தில் அமர்ந்திருப்பவர் பொன்னியின் செல்வர் என்பதை கண்டதும் மக்களுடைய உற்சாகம் எல்லை கடந்தாயிற்று. கோப்பரகேசரி மதுராந்தக உத்தம சோழர் வாழ்க என்று மக்களின் குரல்கள் முழங்கின. ஆனால் அவர்களுடைய உள்ளங்களில் பொன்னியின் செல்வரின் செயற்கருஞ்செயலே குடிகொண்டிருந்தது. அதை எண்ணியதனால் அவர்களுடைய அகங்களைப் போல முகங்களும் மலர்ந்திருந்தன. பொன்னியின் செல்வர் மணிமகுடம் சூட்டிக்கொண்டு பவனி வந்தால் மக்கள் எவ்வளவு குதூகலத்தை அடைந்திருப்பார்களோ அதைவிட பன்மடங்கு அதிகமான குதூகலத்தை இப்போது வெளியிட்டார்கள். இமயமலை சிகரத்தில் புலி லட்சணையை பொறித்த கரிகால் பெருவளத்தானை பொன்னியின் செல்வர் மிஞ்சிவிட்டார் என்றும், தியாக சிகரத்தில் இவர் தமது லட்சணையை என்றும் அழியாத வண்ணம் பொறித்து விட்டார் என்றும் அறிஞர்கள் மகிழ்ந்தார்கள். சாதாரண மக்களோ அப்படியெல்லாம் அணி அலங்காரங்களையும் உபமான உபமேயங்களையும் தேடிக்கொண்டிருக்கவில்லை. மதுராந்தகர் தலையில் மணிமகுடத்தை சூட்டிவிட்டு பொன்னியின் செல்வர் பட்டத்து யானையை ஓட்டிக்கொண்டு செல்லும் காட்சி உள்ளத்தை பரவசப்படுத்திவிட்டது. ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் சிரித்துக் கொண்டும் வாழ்த்திக் கொண்டும் ஒருவரையொருவர் கட்டித் தழுவிக்கொண்டும் மலர்களை தூவிக்கொண்டும் மஞ்சள் நிற அச்சதையை வாரி இறைத்துக் கொண்டும் மக்கள் ஒரே கோலாகலத்தில் தங்களை மறந்து ஆழ்ந்திருந்தார்கள்.